முக்கிய ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அற்புதமான மாதமாகவே மாறப்போகுது. அதிசாரமா 10க்கு வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு டிசம்பர் 21 பழையபடி அவர் 9ஆம் இடத்திற்கு போகிறார். இப்போ 9ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் விளையும். அது மட்டும் இல்லாமல் ஆதாய ஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் சூரியனை குரு பார்வையிடுறாரு. 3ல் செவ்வாயும் சூரியனும் இருக்கும்போது மிகுந்த ஆதாயங்கள் விளையும். உத்தியோகத்தில் கூடுதல் தைரியம், நீங்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் சிறப்பாக இருக்கும், பலரால் பாராட்டப்படும். உடனுக்குடனே முடிவுகளை எடுக்கிறது நல்ல பலனையும் கொடுக்கும். தொழிலில் ஏகோபித்த பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க. உடன் பணிபுரியறவங்க, உங்களுக்கு உள்ள மேலதிகாரிகள் எல்லார்கிட்டையும் நல்ல இணக்கமான போக்கும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய பெருமைகளும் சேரும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க ரொம்ப ஆதாயங்களை அடையக்கூடிய மாதம் தான். எரிபொருள், மின்சாரம் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள்ல தொழில் பண்றவங்க, எலக்ட்ரிக்கல், பேட்டரி இது சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடியவங்க, ஆலயம் தொடர்பான தொழிலை செய்யக்கூடியவங்க, விவசாயம் தொடர்பான தொழிலை செய்யக்கூடியவங்க, மரம் வேலை சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடியவங்க, ஆடை ஆபரண தொழிலை செய்யக்கூடியவங்க, ஐடி சம்பந்தப்பட்ட தொழில்களை மேற்கொள்ளக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகுந்த ஆதாயங்கள் உண்டு. வெளிநாடு தொடர்புடைய தொழில்களும் சிறக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அதனால பண வரவுகள் அதிகரிக்கும். மன மகிழ்ச்சி உங்களுக்கு கரை புரண்டு ஓடுன்னே சொல்லலாம். குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் உணவும், குடும்ப உறுப்பினர்கள்லாம் மன மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்களும் பதிலுக்கு மன மகிழ்ச்சியை பரிசா கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு குடும்பத்துல ஒற்றுமைகள் ஏற்படும். அந்த ஒற்றுமைகள் மிகப்பெரிய ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். அவங்களுக்கு கிரகிக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கும். அதை கண்டு உங்களுக்கு பெருமிதம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க படிப்புல சிறந்து விளங்குவாங்க. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அவங்களும் அவங்களுடைய பங்குக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த உடல் சோர்வு, மனசோர்வு அதெல்லாம் நீங்கி ரொம்ப பிரமாதமா இருக்கக்கூடிய மாதம் தான். அதனால அற்புதமா நீங்க புத்தாண்டை கொண்டாடுவீங்கன்னு சொன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. எப்பவாவது உங்களுக்கு முதுகு வலியும் வாயு தொல்லையும் தோன்றலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நல்ல பலன்களை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீய பலன்களை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் சரபேஸ்வரர், வாராகி, திருப்பதி வெங்கடாஜலபதி, நரசிம்மர், தர்பாரண்யேஸ்வரர்